வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ஆசானின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 15. அறிவே சிவம், சிவமே அறிவு. இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள் என்பது என்ன? இறைவன் என்பது யாது? கண் புலனாக பார்க்கக்கூடிய ஆப்பிள் அந்த காட்சி கடந்தால் விஞ்ஞான அறிவுக்கு போகையில் அணு. அதற்கு மேல் விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது இந்த அணு என்பதாக ஒன்றும் இல்லை, எல்லாம் வல்ல இறைவனே இயங்கு நிலையில் அணுவாக இருக்கிறான், கூடிய நிலையிலே ஆப்பிளாக இருக்கிறான். ஆப்பிளிலே இப்போது சிவத்தை காண்கிறோம். சிவமே, பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிளாக காட்சி அளிக்கிறது. இப்போது ஆப்பிளிலே நாம் இறைநிலையை காண்கிறோம். அது மாத்திரமா? எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 உண்மைகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்றிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். பொருள், தோற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஒரு பேனாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உருவத்திலேதான் பேனா, மனிதன், மிருகம். ஆனால் அதை கடந்து விண்ணறிவுக்கு போனால் அணு, அணுவை கடந்து போனால் சிவம். அந்த 3வது படிக்கு போய்விட்டால் எந்த பொருளுமே சிவம்தான். இறைநிலையே தான், இறைவனேதான் அசைவிலே அணுவாகி கூட்டிலே காட்சியாக இருக்கிறார் அருள் தந்தை அவர்கள். அறிவே சிவம், சிவமே அறிவு. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அது ஆப்பிளாக இருந்தாலும் பேனாவாக இருந்தாலும் ஒரு பொருள் என்று கூறுகின்றோம். அது அஞ்ஞானம். அதையே ஆய்ந்து பார்ப்போமானால் எல்லாமே அணுக்களின் கூட்டுதான். பேனாவும் ஒரு அணுக்களின் கூட்டுதான், ஆப்பிளும் ஒரு அணுக்களின் கூட்டுதான் என்று பிரித்து பார்த்து விண்ணறிவுக்கு போகின்ற பொழுது அதை விஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். இந்த விண் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய சிவ அணுவு சிவத்திலிருந்து வந்ததுதான் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே அதுவே மெய்ஞானமாக மாற்றப்படுகின்றது. ஆகவே இந்த 3 தன்மைகளையும் எந்த ஒரு பொருளிலும் எந்த ஒரு உயிரினத்திலும் காண்பதுதான் அறிவு என்று சொல்லுகின்றோம். அப்படி காணுகின்ற எல்லாவற்றையுமே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் இறைநிலையின் வடிவம்தான் என்று எடுத்துக்கொள்ள. எது இருப்பாக இருந்ததோ அதுவே அசைந்து இயக்கமாக மாற்றம் பெற்று, இயக்கமே பல ஒன்று கூடி தோற்றங்களாகி, தோற்றங்கள் எனப்படுவதிலிருந்துதான் உணர்வு நிலை என்று சொல்லக்கூடிய ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை. இவை எல்லாமே எப்படி நடந்தது என்று சொன்னால், இறைநிலையினுடைய பேரறிவு தனது ஆற்றலை, அறிவை, இயக்கத்தை, காலத்தை எல்லாவற்றையும் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றாக தன்மாற்றம் பெற்று வந்த நிலையிலே பார்ப்போமானால் அதனுடைய அறிவின் நிலைதான் மாற்றம் பெற்றிருக்கின்றதே தவிர, ஆனால் சிவம் எனப்படுவதுதான் அறிவாகவும், அறிவு எனப்படுவதுதான் இருப்பு என்று சொல்லக்கூடிய சிவமாகவும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றது என்கிறார். இதைத்தான் மகாகவி பாரதி அவர்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று கூறினார். காக்கைக்கும் குருவிக்கும் கடலும் மலையும் எல்லாமே அணுக்களின் கூட்டுதான் என்பதுதான் அதனுடைய பொருள். அதையே திருமூலர் அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். இப்படி எல்லாம் பார்க்கையிலே ஒன்றிலிருந்து ஒன்றாக
எது அசையாமல் மரமாக நின்றதோ, செடியாக கொடியாக அசைந்து இருந்ததோ, அதுவே உயிர் பெற்று இரண்டாம் அறிவுக்கு வருகின்ற பொழுது அந்த ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியதால் அதற்கு ஒரு வாய், ஒரு மலத்வாரம், ஒரு சிறுநீர் துவாரம் என்றானது. அதுவே இரண்டு புழுக்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து மூன்றாவது அறிவாகிய மூக்கு உடைய ஒரு உயிரினம் தோன்றுகின்ற பொழுது அதற்கு மேல் வருகின்ற எல்லாமே நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு எல்லாமே மூக்கு இரண்டு துவாரங்களாகவும், கண்கள் இரண்டாகவும், காதுகள் இரண்டாகவும் என்று வருகின்றது. ஆக இது எப்படி நடந்தது இயற்கையின் மாற்றத்திலே என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்றிலிருந்து ஒன்று வருகின்ற பொழுது ஒன்றாக இருந்த வாய் இரண்டு புழுக்கள் ஒன்று சேருகின்ற பொழுது அதனுடைய கருமையங்கள் இரண்டு ஒன்று சேர்ந்து மூன்றாவது ஒரு கருமையம் தோன்றுகின்ற பொழுது அதுவேதான் அறிவின் நிலையிலே நிலைப்பாட்டிலே மாறுதல் ஏற்பட்டு மூன்றறிவாக வருகின்ற பொழுது இரண்டிரண்டாக வந்தது என்று சொல்லுகின்றோம். இந்த இரண்டிரண்டாக வந்ததற்கு அதனுடைய அறிவு இறைநிலையினுடைய பேரறிவு தான் சிற்றறிவிலே இருந்து இயங்குகின்ற பொழுது அதுவே பேரறிவு நிலையை தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக ஒவ்வொன்றாக வளர்த்து 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 இந்த உணர்வுகளை உள்ளே அடக்கி எல்லாவற்றிலும் அணு என்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த அணு எதனுடைய மூலம் என்று பார்ப்போமானால் அது சிவத்திலிருந்து வந்ததுதான் என்று உறுதியாகின்றது. அப்படி உறுதியாகின்ற பட்சத்திலே அந்த சிவமேதான் எல்லா தோற்ற பொருட்களிலும், எல்லா உருவ நிலைகளிலும், எல்லா உயிரினங்களிலும் அறிவாக இருக்கின்றது என்பது நன்கு புலப்படும். ஆக சிவமே அறிவாக, அறிவே சிவமாக இருப்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இதை நமது முன்னோர்கள் எப்படி ஒரே ஒரு வரியிலே சொல்லிவிட்டு போனார்கள், எல்லாவற்றையும் மேலிருப்பவன் பார்த்து கொள்வான் என்று. அப்படி வருகின்றதை தான் ஆராய்ந்து ஆராய்ந்து நமது மகரிஷி அவர்கள் அறிவுதான் சிவமாகவும் சிவம்தான் அறிவாகவும் இருக்கின்றது என்பதை பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அதை நாம் ஏற்று அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்களையும் அறக்கட்டளைகளையும் அறிவு திருக்கோயில்களையும் நாடி சென்று நாம் என்று சொல்லுகின்ற இந்த இது உடலா, உயிரா, மனமா, அறிவா என்று புரிந்து கொண்டு நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நம்மிலிருந்து பல உறவுகளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தோடு ஒட்டி வாழுகின்ற பொழுது அந்த சிவத்தினுடைய தன்மையை எப்பொழுதும் நாம் மறவாமல் இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.